Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய். தாவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவளித்திருக்கிறது. இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் ஆளுநர் அர்லேக்கரோடு விஜய் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய். ஆளுநர் மாளிகைக்குள் விஜயின் வாகனம் உள்ளே செல்வதை பார்க்கிறோம். தாவேக ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோருகிறார். ஆளுநர் அர்லேக்கரோடு விஜய் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய். ஆளுநர் அர்லேக்கரை விஜய் சந்தித்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகா தலைவர் விஜய் தற்போது ஆளுநர் அர்லேக்கரோடு சந்திப்பு நடத்தியிருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரினார் விஜய். தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. 117 என்ற எண்ணிக்கை தேவைப்படுகிறது. 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தற்போது தாவேகாவை ஆதரித்திருக்கிறார்கள். ஆளுநர் அர்லேக்கரோடு விஜய் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். விஜயின் வாகனம் உள்ளே செல்லும் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் விஜயை ஆதரித்திருக்கிறார்கள். இன்று அதிரடி அரசியல் மாற்றமாக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கிறது. காங்கிரஸ் தாவேகாவை ஆதரிப்பதன் மூலம் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய்க்கு தேவைப்படுகிறது. எந்த கட்சி அடுத்து விஜயை ஆதரிக்க போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியுள்ளார் விஜய். ஆளுநர் எப்போது விஜயை ஆட்சி அமைக்க அழைக்கப் போகிறார், பதவியேற்பு விழா எப்போது நடக்கப் போகிறது என்ற கேள்விகள் நம் முன்னே இருக்கிறது. ஆளுநர் மாளிகைக்குள் விஜய் சென்றிருக்கிறார். ஆளுநரோடு விஜய் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அரசியல் களம் உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கிறது. தாவேகா தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறது. ஆளுநரை சந்தித்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். ஆளுநர் அர்லேக்கரோடு விஜய் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். 108 இடங்களை வென்ற தாவேகா 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தையும் கொண்டு சென்று ஆட்சி அமைக்க தற்போது உரிமை கோரியிருக்கிறது. பரபரப்பான அரசியல் நகர்வுகள் அரங்கேறும் நிலையில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இன்று காலை அமைந்திருந்தது. இந்த நிலையில் அடுத்த கட்ட அதிரடியாக விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநர் மாளிகைக்குள் சென்றிருக்கிறார். தாவேகா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளித்திருக்கக்கூடிய சூழலில் ஆளுநர் அர்லேக்கரோடு விஜய் சந்தித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய். நாளை தாவேகா ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் விஜய் முதல்வராக பதவியேற்பார் என்று ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் விஜய் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். ஆளுநர் எப்போது விஜயை ஆட்சி அமைக்க அழைக்கப் போகிறார்,
ஆளுநர் என்ன நிபந்தனைகளை விஜய்க்கு கொடுக்க போகிறார் என்பது போன்ற கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் விஜய். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எவ்வளவு பேர், பெரும்பான்மைக்கு எவ்வளவு தேவை என்பதையும் பார்க்கிறோம். 117 என்ற எண்ணிக்கை பெரும்பான்மைக்கு தேவைப்படுகிறது. அதற்கு இன்னும் 6 பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய்க்கு தேவைப்படுகிறது. இது தொடர்பாக நாங்கள் பரிசீலித்து வருகிறோம், பேசி முடிவெடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். மறுபுறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமும் கோரிக்கை சென்றிருக்கிறது. அவர்களும் இது தொடர்பாக தீவிர பரிசீலனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ் முத்து, தற்போதைய நகர்வு என்ன? விஜய் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறாரா? என்ன விவரம்? சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தற்பொழுது ஆளுநரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் அவருடன் அருண்ராஜ், ஆனந்த் உள்ளிட்டோர் சந்தித்து தமிழக முதல்வராக பதவியேற்க தன்னை ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக அழைக்க வேண்டும் என கோரியிருக்கிற அந்த நிகழ்வுதான் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாளை பதவியேற்புக்கான நிகழ்வு ஒரு பக்கம் விறுவிறுப்பாக ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தனக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஆளுநர் உடனடியாக பதவியேற்க அதிகாரப்பூர்வமாக அழைக்க வேண்டும். எங்களிடம் ஏற்கனவே 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு எங்களுக்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது. மேலும் பல கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தர இருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற முழுமையான விவரங்களை ஆளுநரிடம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரடியாக தெரிவித்து அதற்கான கடிதத்தை தற்பொழுது வழங்கியிருக்க ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தி வருகிறார். அதற்கு ஆளுநர் இன்று மாலைக்குள் அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்களை பதவியேற்க அழைப்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. பெரும்பான்மையை நிரூபிக்க ஏற்கனவே ஒரு பக்கம் காங்கிரஸ் முழுக்க தங்களது ஆதரவை வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதில் எந்தவித சிக்கல்கள் இல்லை என்று தெரிகிறது. இன்று மாலைக்குள் முழுமையான விவரங்கள் ஆளுநர் மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருக்கிறது. விக்னேஷ் முத்து, தற்போது ஆளுநர் முன்னிற்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? ஆளுநர் உடனடியாக தனது முடிவை அறிவிப்பாரா? விஜய்க்கு வேற எந்தெந்த கட்சிகள்லாம் ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது? இன்று இரவுக்குள் என்னென்ன காட்சிகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? ஆளுநரை பொறுத்தளவு தற்பொழுது இவர் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக இருக்கிறார். ஏற்கனவே கேரளாவிலும் சட்டப்பேரவை தேர்தல் நிறைவடைந்தது. அதற்கான நடைமுறைகளை முடித்துவிட்டு இன்று வந்திருக்கிறார். ஆளுநரை பொறுத்தளவு அவருடைய முன்பு இருக்கக்கூடிய அவரை எடுக்கக்கூடிய முடிவுகளாக நாம் பார்க்கும் பொழுது இன்று மாலைக்குள் ஒரு பக்கம் ஏற்கனவே விஜய் தங்கள் தரப்பிலிருந்து தெளிவாக எங்களுக்கு 108 எம்எல்ஏக்கள் விவரம் இருக்கிறது, கூடுதலாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்கிறார்கள். இதை தவிர நாங்கள் 2 இடதுசாரிகள் மற்றும் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளிடம் ஆதரவு கோரியிருக்கிறோம். அவர்களும் கிட்டத்தட்ட சம்மதம் தெரிவித்தார்கள் என்று இவர்கள் தரப்பில், அதாவது பெரும்பான்மையோட எங்களுக்கு கூடுதலாக எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக இவர்கள் தரப்பில் தற்பொழுது விரிவாக சொல்லப்பட்டு அதற்கான கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆளுநரை பொறுத்தளவு இன்று மாலை, அதாவது விஜயை நீங்கள் உடனடியாக பதவியேற்க தயாராக இருங்கள், அதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் நேரடியாக வெளியிடுவார். நாளை அதற்கான விழா நடைபெறும். முதலாவதாக விஜயை பொறுத்தளவு விஜயுடன் யார், அதாவது அமைச்சர்கள் பதவியேற்கார்களா என்ற விவரங்களும் இன்று மாலை விரிவாக தெரிய வரும். வழக்கமாக நடைமுறையை பார்க்கும் பொழுது ஆளுநர் அழைப்பு விடுத்த பிறகு பதவியேற்பு விழாவின் பொழுது முதலமைச்சருடன் அமைச்சர்களும் பதவியேற்பார்கள். முதலாவதாக ஒரு தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார். தேர்வு செய்யப்பட்டு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு புதிய சபாநாயகர் தேர்வு என்பது நடைபெறும். முதலாவதாக, அதாவது சட்டசபை நடைபெறும் நாளன்று பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த சட்ட எண்ணிக்கையில் இருந்து 118 அந்த உறுப்பினர் என்ற ஒரு மேஜிக் எண், அந்த எண்ணை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு ஆளுநர் தரப்பில் இருந்து தற்பொழுது விரிவாக பேசப்பட்டு வருகிறது. சில வழக்கறிஞர்கள் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு மனுக்களும் கொடுத்திருக்கிறார்கள். அதையும் ஆளுநர்கள் நேரடியாக பரிசீலனை செய்வார். தற்பொழுது பெரிய அளவில் சிக்கல்கள் என்பது இல்லை. ஏனென்றால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வேறு நிலையில் இதனை தடுப்பதற்கோ அல்லது சில நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் விஜய் முன்பு சட்ட சிக்கல்கள் பெரிய அளவில் இல்லை. இருந்தாலும் அவர் ஆளுநராக, அதாவது ஆளுநரை பொறுத்தளவு உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த சவால்கள் மற்றும் விரிவான பதில்களை கேட்டதன் அடிப்படையில் தான் ஆளுநர் மாளிகையில் இருந்து இன்று மாலைக்குள் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி அவரை ஆட்சி அமைக்க முதலாவதாக அழைப்பார். அவர் நேரடியாக சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க போவதுடன் அவர்களிடம் பல சவால்கள் இருக்கக்கூடிய
விக்னேஷ் முத்து, விஜய் மட்டும் முதலமைச்சராக பதவியேற்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அமைச்சர்களோட போட்டியில யாரெல்லாம் இருக்கிறாங்க, எந்தெந்த முகங்கள் எல்லாம் தாவேக்கால அமைச்சர்களுக்கான பரிசீலனையில இருக்கிறாங்க, அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடந்துகிட்டு இருக்கா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவு அமைச்சர்களுக்கான பட்டியல் ஒரு பக்கம் ஏற்கனவே விறுவிறுப்பாக தயாராகி வருகிறது. மூத்த உறுப்பினர்கள், அதாவது கட்சியில் மூத்தவராக இணைந்தவர்கள், ஆனந்தாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் காமராஜ் உள்ளிட்ட மூத்த உறுப்பினர்கள் அந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உள்துறை உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை முதலமைச்சர் வசம்தான் இருக்கும், அது விஜய் வசம் இருக்கும். கல்வித்துறை, அதாவது செங்கோட்டையனாக இருக்கட்டும் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் உறுப்பினர்கள் அடங்கிய அந்த விரிவான அமைச்சர்கள் பட்டியலை இவர்கள் தரப்பில் ஏற்கனவே விறுவிறுப்பாக தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கான விவரங்கள் இன்று மாலைக்குள் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பொறுத்தளவு ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பதவியேற்பு விழாக்கான அனைத்து நடைமுறைகளையும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்கள் பட்டியல் தயாரிக்கிறது. கேபினெட் அந்தஸ்து அமைச்சர்கள் யார் யார், அமைச்சர்கள் யார் யார் என்ற விவரமும் பதவியேற்கும் பொழுது விரிவாக தெரியவும், அதற்கு முன்னதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக விக்னேஷ் முத்து, விஜய் ஆளுநரை சந்தித்திருக்கிறார், அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஆளுநரோடு விஜய் சந்தித்திருக்கிறார், அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விஜய்க்கு கை குலுக்கி வாழ்த்து தெரிவிக்கிறார் ஆளுநர் அர்லேக்கர். விஜய்க்கு சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவிக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். நினைவு பரிசும் விஜய்க்கு வழங்கப்படுகிறது. விஜயோடு செங்கோட்டையன், புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகிய முக்கிய தாவேகா நிர்வாகிகள் உடன் சென்றிருக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை விஜய் தற்போது ஆளுநரிடம் வழங்கியிருக்கிறார். எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் விஜய் வழங்கியிருக்கிறார். காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் கடிதத்தையும் விஜய் ஆளுநரிடம் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் விஜய், அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஆளுநர் அர்லேக்கரிடம் ஆதரவு கடிதத்தை அளித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் விஜய். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அரசியல் களத்தை அடியோடு மாற்றி அமைத்திருக்கின்றன. 108 இடங்களை பிடித்த தாவேகா ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறது. தாவேகாவுக்கு 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. தாவேகா காங்கிரஸ் கூட்டணியும் அமைந்திருக்கிற சூழலில் ஆளுநர் அர்லேக்கரோடு விஜய் சந்தித்திருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் விஜய். காட்சிகளை தற்போது திரையில் பார்க்கிறோம். நாளை முதல்வராக விஜய் பதவியேற்கிறார் என்று தெரிகிறது. திமுக அதிமுக அல்லாத முதல் ஆட்சி தற்போது அமையப் போகிறதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிற சூழலில் நாளை முதல்வராக விஜய் பதவியேற்கிறார் என்று தெரிகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.